பரலோகம் எப்பவுமே ரெஸ்பான்ஸ் பண்ணுதுங்க. He is watching. நாளை இந்நேரத்தில் பெஞ்சமின் நாட்டாகிய ஒரு மனுஷனை உன்னிடத்திற்கு அனுப்புவேன். அவனை என் ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல் அதிபதியாக அபிஷேகம் பண்ண கடவாய். அவன் என் ஜனத்தை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பான். என் ஜனத்தின் முறையிடுதல் என்னிடத்தில் வந்து எட்டினபடியினால் நான் அவர்களை கடாட்சித்தேன் என்று வெளிப்படுத்தினார். பாருங்க, எப்போல்லாம் இந்த பூமியில் இருக்கிற பிரஷஸ் கடவுளுடைய காதில் எட்டுதோ அப்பெல்லாம் கர்த்தர் ஒரு லீடரை எழுப்புறார். இல்லைங்க இல்லைங்க இல்லைங்க, அப்பெல்லாம் கர்த்தர் ஒரு தலைவனை எழுப்புகிறார். அப்பெல்லாம் கர்த்தர் ஒரு மேய்ப்பரை எழுப்புகிறார். ஆமென் ஆமென். நான் சொல்ற இந்த கால கட்டத்தில் உங்களையும் கர்த்தர் எழுப்புகிறார். சில பேருக்கு ஆசீர்வாதமாய், சில பேருக்கு நன்மையாய், சில பேருடைய வாழ்க்கையை தொடும் தேவ மனிதர்களாய், தேவ மனுஷியாய், தேவ பிள்ளையாய் கர்த்தர் உங்களை எழுப்பி இருக்கிறார். உங்க பகுதியில் எத்தனையோ பேருடைய கூக்குரலை கர்த்தர் கேட்டு, எத்தனை பேருடைய கண்ணீரை அவர் கேட்டு அவர்களுக்கு பதில் செய்யும்படி கர்த்தர் உங்களை எழுப்பி இருக்கிறார். ஆமென். பரலோகம் எப்பவுமே ரெஸ்பான்ஸ் பண்ணுதுங்க. ஆமென். He is watching. The God is watching. அவர் உங்களை விசாரிக்கிறவராய் இருக்கிறபடியா என்ன நடக்குதுன்னு நிறைய பேருக்கு தெரியல. அதனால தான் வார்த்தை கிட்ட வரணும், ஆவியானுடைய சத்தத்தை கேட்கணும். அப்பதான் வாழ்க்கையில் என்ன நடக்குன்னு புரியும். நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க கர்த்தர் கண்டுக்கல. இல்லைங்க, கர்த்தர் அதெல்லாம் கண்டு அழகா பிளான் பண்ணி சாமுவேல்கிட்ட பேசி இன்னைக்கு ஒருத்தன் வருவான். இஸ்ரவேல்லையே இப்போ இருக்கிறதுல பெஸ்ட் அவன் தான். அம்புட்டு வேற நிறுத்தினா அம்புட்டு வேர்லையும் வளர்த்தியான ஆள் யார் தான்? சவுல் தான். சவுலினுடைய தோளுக்கு கீழே தான் எல்லா இஸ்ரவேலும். முழு இஸ்ரவேலையும் ஹைட்டான பர்சனை தான் கடவுள் எடுக்கிறார். ஆமென். சாமுவேல் சவுலை கண்டபோது கர்த்தர் அவனிடத்தில், இதோ நான் உனக்கு சொல்லியிருந்த மனுஷன் இவனே, இவன்தான் என் ஜனத்தை ஆளுவான். சார், இன்ட்ரோடக்ஷனை நீங்க போட வேண்டாம், டைட்டில் கார்டு அவர் போடுவார். உங்களுக்கான அறிமுகத்தை என் தேவன் செய்து வைப்பார். This is the man. எப்படி இது தெரியும்? கர்த்தர் உங்களுக்காக பேசுவாரியா? என்ன தேர்ந்தெடுப்பாங்களா? எனக்கு அதான் சொல்றேன், அவர் பேசுவார். இவன்தான். ஆமென். ஹல்லேலூயா. இவன்தான். ஹல்லேலூயா. என் ஜனத்தை ஆளுவான். ஆமென்.